நமோ நாராயண நமக ஹரிமோ நமோ நாராயண நமக. பெற்றெடுத்த தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களை, எதிர்கால இளைஞர்களை, முன்னை வருங்காலத்தை வாலிபர் வாழிய பெருமக்களுக்கும் எதிர்காலத்தை இளமை வெகுகால இலட்சியங்களுக்கும் திரு வல்லவன் சிலை வன்கலக புள்ளி எழுப்ப புள்ளி நம்ம துள்ளி எழுந்து நல்லிய சீத்தவளை அள்ளிப்பெருகி எழி நகைப்போரே மற்றவனாய் மாவீரனாய் கற்றவனாய் கலைஞனாய் இதனாட்டிய மகனாய் எளிமிகுவனாய் விளங்கின்ற இடதுமை இளைய தலைமுறைகளே, நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்திற்கு வந்து கொண்டே இருப்பவர்களுக்கும் எங்களது அரங்கத்தின் முன் இப்படி அலைகிறது குவிந்திருக்கும் அறிவோ உள்ளம் படைத்த யாவருக்கும் எங்கள் கலைக்குடும்பத்தின் சார்பாக நன்றியையும் நன்றி கடந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தாங்கள் யாருடைய எதிர்பார்த்து கொண்டுதான் இது மல்லிகை நாடகம் எல்லோரும் சேர்ந்து இந்த நாடகத்தை ஆரம்பித்து விட்டோம். நடந்தே இருக்கிறது என்ற சந்தோஷமான விஷயத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தினை துவங்குகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம். எல்லாம் தமக்குரியர் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்னை வருத்த கூலிதரும்
புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுகா மருதம்பட்டி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ வடமுறை விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மதிப்புக்கு மரியாதைக்குரிய மருதம்பட்டி இளைஞர்களால் நடத்தப்படும் நாடக விழாவை முன்னிட்டு இந்த இறங்க மேடையிலே நடக்கிற நாடகம் கோடி மனத புரியமலர் வேடம் தெரிய மாணவன்மையா நம்ம மருதம்பட்டியில அவன் தெய்வத்துக்கு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கும்பாபிஷேக விழாவில் பள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் பண்றதாக நம்ம ஊர்காரர்களாம் சேர்ந்து முடிவு பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர சொல்லி அட்வான்ஸ் ஆர்மி சகோதரி மாபெரும் ராஜ நடிகை உங்கள் திடகவதி கிட்ட அட்வான்ஸை கொடுத்துட்டேன். பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்டோம். இதுக்கு பேர் என்ன நாடக மேடையா கல்யாணத்துக்கு போட்ட கொட்டகையா? இவங்கெல்லாம் நாடகத்துக்கு வந்திருக்காங்க நினைக்கிறேடா. நோ மேரேஜ் கல்யாணம் கிடையாது. கோமாளி போய் வெளியில வந்தோடனே நாடகம் பார்க்க நம்மள கல்யாணத்துக்கு வந்து கட்டி சொல்றாங்க. ஒருவேளை நம்ம முடிஞ்சு நம்மள முடிது எழுத சொல்றானோ என்னமோ. அப்படி யாரும் சேப்புள்ள கையை விட்டு சித்திர காசெல்லாம் பார்க்க வேணாம். நீங்க அமைதியா இருக்கிறதே எங்களுக்கு 1500 ரூபாய் மை கொடுத்தது மாதிரி. அதுக்காக நீங்க அமைதியா இருங்க, சத்தம் போடாம இருங்க, தூங்காதீங்க. அப்ப நான் யாருக்கு புத்தி சொல்ற மாதிரி இல்லை. எனக்கே புத்தி இல்லாம தானையா வாங்குற சம்பளத்தை கொண்டு பிராந்தி கடையில மொய்யாய விதிக்கிட்டு ஒரு நாளைக்கு 500-600 ரூபாய் செலவு. அதனால தூங்குறவங்க தூங்குங்க, நாடகம் பார்க்கறவங்க பாருங்க. இது என்ன மனுஷனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணமா? சாட்சா தெய்வத்துக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம். பழனி முருகனையே அதுக்கு நீங்க என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க. எம்பெருமான் முருகப்பெருமானை நான் அக்கால் சொல்லாமையா எனக்கு புகழாரம் கிடைக்க நீங்க விடியிற வரைக்கும் அக்கால் முருகனை சொன்னீங்க. விடிய உங்களையும் வாயை பிடிச்சி இழுத்துக்க. நாடகத்துக்கு பேர் என்ன மாப்பிள்ள? இந்த வள்ளியம் நாடகத்துல வள்ளிக்கு நான் தான் பிரதர், வள்ளியினுடைய சிஸ்டர். அதனால்தான் சொன்னேன் சஷ்டிக்கு நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செல்குதிரி வேலோன்னு சொன்ன எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு என் தங்கச்சி வள்ளிக்கு அண்ட இருக்கிறவங்கள காதல். இந்த காதல் காலையில 6 மணிக்கு கல்யாணமா முடிஞ்சு போயிடும். எம்பெருமான் முருகப்பெருமான் என் தங்கச்சி வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் எனக்கு மச்சினே வேணும். ஏமாப்பிள்ள மச்சினே உட்காந்து சொல்லாம சித்தப்ப மேல போய் உட்காந்து சொல்ல முடியுமா? காலையில மாப்பிள்ள பொண்ணு சர்வசாதாரண பொண்ணா குறிஞ்சி நாட்டுல இருந்து நம்பிராசமக வெள்ளிய பொண்ணா கூட்டிட்டு வந்திருக்கோம். 2 பேரும் காலையில ஒரு 6 மணிக்கு இந்த மேடையில கல்யாணம். நீங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு சாப்பிடாம போகக்கூடாது அப்படிங்க மனசுக்குள்ள வச்சு கொட்டாய்க்கு பின்னால 10 மூட்டை அவனை நீங்க நினைக்கிற சாராய மூட்டை அது மட்டும் கிடைச்சிச்சு அந்த ஊருக்கு ஒரு 200 பேரும் குடியே போயிடுவோம். இத்தனை பிராண்டு வரட்டும்டா. இன்னைக்கு பிராந்தி கிடையில சிவாசன்னு வருது, மானிடர்னு வருது, என்னமோ டேரக்டர்னு வருது, எத்தனையோ. ஆனா பட்டச்சாராயத்துக்கு நிகழ் எதுவும் வருமா? அட்டாளி கடுக்கா கொட்டை, காங்கிராம்பட்டை, வேப்பம்பட்டை, வேளாம்பட்டை, பணம், வெள்ளம், அழிய போன அண்ணாச்சி பழம், முள்ளங்காய் பழம், வாழைப்பழம், களி இதெல்லாம் கொண்டு போய் குளத்தாங்கரையில புளியை பறிச்சு மண்பானையை பறிச்சு எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி விட்டு ஆஹா ஊரல் போடுறவன் இருப்பேன் பாரு விருதாக. ஐயப்பன் கோயில புரிசாமி கூட அப்படி இருக்க மாட்டான்டா. செத்தவே வீட்டுக்கு போக மாட்டான், கட்டணம் கொண்டாடிக்கிட்ட படுக்க மாட்டான். ஏன் தூக்கி வச்சு எரிக்கும் போது தண்ணி இறங்காலாம். 27 நாள் சென்று தூக்கி வச்சு எரிச்சு முத கொண்டு எடுத்து உடைச்சிட்டு வந்து ஒட்டு தண்ணியில படுத்துறேன். ஒரு தாப்பா அடிச்சான்னு வச்சுக்கவேன் 4448 நரம்புலை போய் டானிக்கு மாதிரி ஆயிடுச்சா. அப்பேற்பட்ட பட்டாச்சாரம் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. இப்ப நான் பிராந்தி அம்மனுக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கேன். கும்பாபிஷேகம் இனிமேல் பட்டுதான் அதுக்கு டேட்டு ஏற்பாடு பண்ண. நீங்க தான் அதுக்கு பக்க மேலாம வரணும். பாட்டில்னாலதான் கோயில். அது மாதிரி இப்பெல்லாம் அப்பெல்லாம் பட்டச்சாராயத்தை வித்ததுல ஒரு சுகம் இருந்துச்சு. திருட்டுத்தனமா வச்சுக்கிட்டு வித்தானே கருவ காட்டுக்குள்ள அதுல ஒரு சுகம் இருந்துச்சு. போலீஸுக்கு பயந்துக்கிட்டு இதை தேடிக்கிட்டு போவாங்க பாரு, 4-5 பேர் சுத்திக்கிட்டு குச்சு குச்சுன்னு பேசிக்கிட்டு அதுல ஒரு சுகம் இருந்துச்சு. அப்பெல்லாம் காட்டுக்குள்ள சாராயம் வச்சுக்கிட்டு வித்தானே. எவனாச்சு சம்மணம் போட்டுக்கிட்டு வித்து பார்த்துருக்கியா? விற்கிறதுக்கு மாதிரி உட்காந்துட்டு விற்பேன். இங்க இருந்து குடிக்க போறவன அவன் எதுக்கு இவன் வெளிக்கிறது மாதிரி உட்காந்துட்டு கிளாச்சி எவ்வளவு 40 ரூபாய். என்னடா போன வாரம் 30 ரூபா போட்டேன், இந்தப்பா 40 ரூபாய் சொல்றேன். இது 27 நாள் சரக்குடா, முத்தி போச்சுடா. சில ஊர்ல வயக்காட்டுக்குள்ள சாராயம் வச்சு பார்த்திருக்கியா? கேளு வாய்க்காலுக்குள்ள வச்சுட்டு விற்கிறேன் வரப்புல நின்று பார்ப்பேன். அப்படியே எவன்டா குடிக்க வர்றாங்க. அப்ப 12 மணிக்கு பசியும் பட்டியமா வளர்ந்துக்கிட்டு ஒருத்தன் உழுதுகிட்டு இருக்கேன். அவன்கிட்ட கேட்பேன், அண்ணே என்னடா
என்னடா உனக்கு என் காலை விற்கிதான்னு கேட்டானா அதுக்குள்ளே இவன் பார்த்துனியா விற்கிறவன் இவன் இங்க இருந்து நம்மளைத்தான் தேடிக்கிட்டு அவன்கிட்ட வந்து விசாரிக்கிறான் இவன் இங்க இருந்து பழக்கப்பட்டவன் ஊரியா வாங்கிட்டு போயிருவேன் பழக்கம் இல்லாதவன் விற்கிறவன்ட்ட போய் கேட்பேன் ஏதாச்சும் நக்குறதுக்கு எதுன்னு இருக்கான்னு அவன் சொல்லுவேன் அந்த ஊர் அந்த வேளா மரத்தில் கொஞ்சோண்டு ஊறுகாய் கடவி இருக்கு வேகமா போய் அந்த ஊறுகாயை ஊத்த வரல வலிச்சு வச்சுக்கிட்டு எங்க பெத்த தாய்க்குளமெல்லாம் நீங்க எல்லாம் புருஷங்களை எல்லாம் திட்டிய பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு வந்து போட்டு அடிக்கிறாங்க உங்க வேதனை அப்படி அதை நாங்க குடிக்காமலேயே படுற பாடு அந்த வேதனை எங்களுக்கு தாத்தா தெரியும் இது ஊறுகாய் இது கிளாஸ் எடுத்த உடனே குடிப்பேங்கறியா நாய் பிய பார்க்கனே பார்ப்பேன் கிளாஸையும் பார்ப்பேன் ஊறுகாயும் பார்ப்பேன் கிளாஸையும் பார்ப்பேன் அப்பவும் குடிப்பேங்கறியா முதல்ல இப்படியே மூக்கு கொண்டு வருவேன் என்ன நாருது அந்த மதுரை நாருது ஏன் போற தூக்கி இப்படி கிளாஸை வாயில வைப்பேன் பாரு கண்ணு ரெண்டு மூடிக்குவியா அவன் விருது இருந்து தூக்கி வச்சு எரிக்கிறாங்க மதுரை வீரன் சாமி அந்த நேரத்துலதான் மரியாதை கொடுக்குறான் கண்ணு ரெண்டு முடிக்க இன்னுமா சாணியை கரைச்சி குடிக்க எனக்கு குடிச்சு விட்டு வாயை விட்டு கிளாஸை உருவேன் பாரு ஒருவேளை இவன் விற்கிறவனை துப்புறானா இல்ல ஓசில ஊருகா கொடுத்தவனை துப்புறானா இப்ப போத ஆரம்பம் போதையில எத்தனை போதை இருக்கு தெரியுமா தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைவர் போதைக்காரன் குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவன் குடிச்சிட்டு போட்ட பாட்டில் எடுத்து நோந்து பார்த்தானா குண்டியாட்டா அவனுக்கு எப்படி தெரியுமா போதவர் வெறும் வாயை சப்புவேன் சப்பிக்கிட்டே இருக்கும் பொழுது குண்டி நெளிய ஆரம்பிச்சுட்டு கட்டின வேட்டியை எரிக்கி பிடிச்சிக்கிட்டு அவத்து கையில விட்டுட்டு என்ன மயிறு ஜாராய நான் எவ்வளவு தெரியுமா குடிப்பேன் அதுக்கு மேல குடிக்காம படுத்துக்கிறேன் அப்படிலாம் அருமை பெருமை வாய்ந்த நீ நினைக்கிற ஜாராய மூட்டை இல்லையா அரிசி மூட்டை எடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் அமைதியா அந்த சாப்பிட்டு போமாறு கேட்டுக்கொண்டு நடக்க போகும் திருமண விழாவிலே பக்கம் விட்டு சொல்லக்கூடிய பக்கமிழத்தை செய்வதற்காக நாயகத்துக்கு உங்கள் சம்பா நட்டியார் ஹார்மோனியமா கூட்டிட்டு வந்திருக்கான். ஒரிஜினல் தமிழ் மரியாதைக்குரிய ஆவுடையார் கோயிலார அப்படி மிருதமா கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி ஒத்துக்கு முதலா கண்ணனை ஆல்ரவுண்டுக்காக கூட்டிட்டு காலையில கல்யாணம் இரண்டாவது தெலுங்கு சொல்லிட்டானே நாடகத்தை ஆரம்பிச்சு முதல்ல வந்து உலகி நிற்கிற பரவச்சு போய் யாருன்னு கேட்பேன். நான் நாளுக்கு முருகனுக்கு துணையா வந்து இடும்பி எங்க இன்னைக்கு இருக்கிறது இடும்பியாடா மக்கள் கோபுர தேங்காய்க்குள்ள குடுமி மாதிரி. அதனால எங்கள் திருமண விழாவுக்கு வருகை தந்த அத்துணை உள்ளங்களையும் வருக வருகிற வாழ்த்தும் அரண்மனைகள் மரியாதைக்குரிய மருதம்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு என்னை வச்ச தங்க மக்கா வருஷத்துல ஒரு நாள் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கும்பாபிஷேக விழாவில் நாடகம் வைக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு வீடு காசு வரியை சேர்த்து அந்த காசை எங்களுக்கு கொடுக்கணும்னு உங்கள் தலையெழுத்து அதை வாங்கி சாப்பிடணும்னு எங்கள் தலையெழுத்து கொடுக்குற நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் வாங்கிட்டீங்க நாங்கள் அழகாக நடிக்க முடியும். கொடுக்குற நீங்கள் பாயில் விழுந்தடிச்சு தூங்கிட்டே வாங்கிட்டீங்க நாங்களும் குடியே ஆட்டிவிட்டு நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வரிப்பணத்தை வாங்கிட்டு போய் நாடகக்காரவங்கெல்லாம் வெள்ளையும் சொல்லியுமா மாறி வீடு கட்டிக்கிட்டு நிம்மதியாக இருக்காங்கன்னு நாங்கள் வர்ற பாடி எங்களுக்கு தான். உங்கள் காசை வாங்கி கொண்டு போய் வீடு கட்டி பார்க்குறேன் பொறிஞ்சு கொட்டு என்ன மச்சா காரணம் என்னடா போய் உடுக்கடி பூஜை ஏன் அவருக்கு அடிக்குமியா உடுக்கடி பூஜை பிரச்சனை வச்சு கேட்குறேன். அந்த ஆளு வரி காசை வாங்கிட்டீங்க நீ எப்படிலாம் உடுப்பு அப்படின்னு எந்த விஷயத்திலுமே உழைச்சிட்டு வாங்குற காசு சிமெண்ட் போடாமையே சாட்டுக்கு போய் ஒட்டுது. உழைக்காம வாங்குற காசு எவ்வளவுதான் சிமெண்ட் போட்டாலும் 3ஆம் நாள் பொறிஞ்சு கொட்டுது. என் வீடு புரிஞ்சு கொட்டாமல் இருக்கணும்னா உங்கள் அன்பான பார்வை உங்கள் அருமையான பார்வை எங்கள் மீது பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது நீங்க அந்த பயலுங்க இந்த பயல்களும் இல்லையே இந்த பயல பார்க்க
இல்லையா அந்த பையல 3 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கய்யா. என்ன பேச்சு பேசிட்டாங்க? என்ன மச்சான் அப்படி பேசினாங்க? எந்த ஊர்லயும் இந்த வெள்ளச்சாமியை பேசாத பேச்சு பேசி போட்டாங்க. பேசுனீங்களா? எனக்கு தான் நேரம் சரியில்லையா. இந்த ஒரு வாரமா அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. உள்ள உட்காந்து பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த 3 வயலுகளை வாட்ஸ்அப் நம்ம பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிறாங்க. என்ன பேசிட்டாங்க? ஒருத்தன் சொல்றான், என்னடா எனக்கு இது இத்த தட்டி இருக்கு அப்படிங்கிற ஒருத்தன். அவங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல இன்னொருத்தன் சொல்றான், அவ்வளவு பெரிய மயிலாடாவே நம்ம ஒரு நாடக போட்டக்குள்ள இவன் பாட்டுக்கு பொட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். சரி, அதுல ஒரு நல்ல பையன் போல இருக்கு, அமைதியா இருக்கடா, ரொம்ப மரியாதையா அமைதியா இருக்கடா, அவன் நம்ம ஊருக்குடா வந்திருக்கான், அவன் யாருன்னு அவன்கிட்டே நான் போய் கேட்டு வந்துடுறேன்டா. அந்த பையன் வேற யார்ட்டையும் போகல, நேரா என்கிட்ட வந்தான். அவதான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் மட்டும் நம்மள தாண்டா மதில் மட்டும் நேரா வந்தான். அண்ணே அப்படிங்க, என்னடா தம்பி அப்படின்னு, உங்கள யாருன்னு பப்புன்னு அப்படிங்க. நான் தாண்டா தம்பி பப்புனுங்கிறேன். என்னை அப்படி மேலே எங்களையும் பார்த்துட்டு வாங்கடா வீட்டுக்கு போவோம், நாடகம் மசுர்லையா விளக்கு பப்புனுக்கு கொச்சினா கூட்டிட்டு வந்திருக்காங்கடா அப்படிங்கிறான். இந்த மசுர் எல்லாம் கலைச்சு விட்டு ஜீவாமா பக்கத்துல விட சொல்றான், கொச்சி நாயெல்லாம் பிய திங்குமே, இந்த ஆளு தும்பானாடா அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், வந்த விருந்தாளிக்கு என்னடா போய் கேட்டுக்கிட்டு நம்ம தாண்டா சூட அள்ளி கொண்டு வந்து ஊட்டணும். கொஞ்ச நேரம் கொட்டாவுக்குள்ள இருந்திருந்தேன், என்னைய பிய திங்க விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாங்க. எங்க போனாலும் அன்னைக்கு அப்படிதான் போய் அமைதியை இனிய தமிழ் மக்கள் ஒரு பப்புனுக்கான அமைதின்னு சொல்றது தப்பாயா. நடு கூட்டத்துல ஒருத்தர் எந்திரிச்சு வந்தேன்னா சிலுவாயா பேசுவாங்க. நாங்கெல்லாம் அமைதியா தாத்தா இருக்கேன், நீ தாண்டா மைக்க போட்டு கத்திக்கிட்டு கிடக்க, முதல்ல ஓ வாய பொத்துடாங்க. நான் உடனே சொன்னேன், உங்க வாயெல்லாம் பொத்தி இந்த வடிவ நாடகத்துல நல்லா நடத்தி உங்க காசை வாங்கிட்டு போறதுக்கு தான் வெள்ளச்சாமி பப்புனு வேஷம் போட்டு வந்திருக்கேன் அப்படிங்க. அதுக்கு அவன் சொல்றேன், அங்க நின்றுகிட்டு எங்க ஊருக்காரங்களை நீ அடக்கிருவியோ, அமைதிப்படுத்தி உட்கார வச்சிருவியோ, எங்க ஊருக்காரங்களை பத்தி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமாடாங்கிறான். தெரிஞ்சாங்க தெரியாட்டி இல்லையா, அமைதியா அந்த தாய் நாடகத்தை நல்லபடியா நடத்த முடியும் அப்படிங்கிறேன். அவன் அங்கே இருந்துகிட்டு, நீ வேணா அமைதிப்படுத்துறா வெள்ளச்சாமி, நான் 1/2 மணி நேரத்துல இந்த கூட்டத்தை கலைச்சு காட்டுறேன்டாங்கிறான். சரி, 2 பேரும் வாக்குவாதம் வந்துருச்சு. எப்படா 18 பட்டி சேர்ந்து ஒரு நாடகத்தை வச்சிருக்கு, தனிப்பட்ட ஒரு நபர் நீ எப்படா நாடகத்தை கலைச்சு விட பாப்பா அப்படின்னு வாக்கல. அவனும் உட்காந்துட்டேன், நானும் பாடிக்கிட்டே இருந்தேன். பாடிக்கிட்டு இருந்த மாப்பிள்ள திடீர்னு கட்டிட்ட வேட்டியை உறிஞ்சு தலையில போட்டுக்கிட்டு குடுத்தான் பாரு ஓட்டம். அவன் பின்னாடி கூட்டமே எந்திரிச்சு ஓடி போச்சு. சொன்னதை செஞ்சுட்டான்டா. ஒரு புள்ள இல்லை, கொட்டகை அப்பன குண்டியா கிடக்கு. இவன் திடுத்துன்னு ஓடி ஒரு வீட்டுக்குள்ள போதுக்கிட்டு கலவை சாத்திக்கிட்டான். அந்த வீட்டை சுத்தி தான் போன ஆளுக பூரா நிக்குது. முள்ள கதவை திறந்துக்கிட்டு முள்ள அப்படி வாயா தொடச்சுக்கிட்டு வெளியில வந்தான். ஊருக்காரங்க கேட்டாங்க, ஏன்டா நாடகம் பாக்குறத விட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து பூந்தா அப்படிங்கிறதுக்கு அவன் ஓடனவே சொல்றான், நான் ஓடுனது சரிடா, நீங்க ஏன்டா நாடகம் பாக்குறத விட்டு ஏன் பின்னாடி வந்தீங்க. அவன் ஊர் தலைவருக்கு கோபம் வந்துருச்சு. அவனை பிடிச்சு கட்டான், எதுக்குடா அந்த ஓட்ட வழியா அந்த வீட்டுக்குள்ள பூந்தா. ஐயா சாமியை மொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு கட்டிங்க அடுப்படியில சொல்லி வச்சிருந்தேன், அதை எடுத்து பிடிக்கலாம் வந்து. அதுல ஒரு அறிவாளி கேட்கிறான், ஏண்டா இது நீ சொல்லிட்டு வர்றது இல்லையா. ஆமாடா, ஒரு கட்டிங் எனக்கு 10,000 தரலாம், நான் ஒரு ஆள் எந்திரிச்சு ஓடியாந்தேன். சொட்டு கணக்கில் பார்க்க போனாலும் ஒரு வயல்களுக்கு 10,000. எதுக்கு நான் ஏன் பின்னாடி வந்தீங்க. அதெல்லாம் இல்லாம எனக்கு தக்க மக்கா மருதம்பட்டி மேடையில இவ்வளவு பெரிய இந்த கூட்டத்திலே இவ்வளவு பேர் உட்கார்ந்து நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க இருக்கிற வரைக்கும் நான் இன்னும் 2 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருவேன் ராஜா என்பதை கேட்டுக்கொண்டு ஊரு திரண்டு வச்சு மருதம்பட்டி ஒற்றுமையும் ஆகிருச்சு. நாடு திரண்டு வச்சு ஏன் கட்டா கட்டழகி நாட்டுப்புற நாடகம் பார்க்க குங்கும பொட்டழகி தன்னை
என்னுடைய என்னுடைய இவ்வளவு தூரம் பொண்ணு பொய்களை சொல்ல மாட்டோம், உண்மைகளை மறைக்க மாட்டோம், பொய்களை சொல்ல மாட்டோம், உண்மைகளை மறைக்க மாட்டோம். உலகத்தை பேசிடுவோம், இதிகாசத்தை பாடிடுவோம், உலகத்தை பேச்சிடுவோம், இதிகாசத்தை பாடிடுவோம். சாமி, நீங்க முடிஞ்சு போய் விட்டதை படுத்து உங்களை சாமி. பயப்படும் சாமி. இந்த இடமெல்லாம் தரகண்டர் வாணி வந்து வெற்றிமுரசு கூட்டியிருக்கூடிய சேவேந்தன் எங்கள் நாடக உலகத்தின் ராஜபாத்திய இனத்திலே ஒரு ஜேம்ஸ் பாட்டா விடக்கூடிய அருமை மாப்பிள்ளை உங்கள் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த அரங்கமணியிலே வேடனாக தோன்றிய கற்றுக் கொண்டிருக்கிறார். நவிக்குயிலை சேர்க்கிற அன்பு சகோதரி மரியாதைக்குரிய உங்கள் புதுகள் உங்கள் கொல்லமுடியைச் சேர்ந்த டி ராதாஸ்ரீ இந்த அரங்கமணியிலே வெளிநகத்தினுடைய காத்துக் கொண்டிருக்கிறார். அடுக்கு தொழிலை வசனம் பேசி ஆண்ட உள்ளங்களில் நாம் தன்னுடைய சிறந்த காரணத்தால் கவலை காத்துக் கொண்டிருக்கும் இளைய திலகம் மரியாதைக்குரிய நமது இரட்டியலத்தைச் சேர்ந்த அன்பு புதல்வன் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இந்த அரங்கமேடையிலே நாரதராகவும் இனிய இசையை உங்கள் செவிக்கு வழங்கி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய இசை மேதைகள் இசை சேம்ஸ் பாட்டுகள் மரியாதைக்குரிய சம்பாரட்டியார் எம் ஜி ராஜசேகர் அவர்கள் இங்கே ஆர்வனைத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு இடிமலக்க மரியாதைக்குரிய ஆவடையார் கோயிலை சேர்ந்த மோகன்தாஸ் பி அவர்கள் இங்கே மிருதகத்தை முழக்கிக் கொண்டிருக்கிறார்கள். செஞ்சுக்கிட்டே வாசியோ.
என்ன பேசிக்கிறாங்க மிருதங்கத்தை தூக்கிட்டு போகும்போது மிருதங்கத்தை பார்த்தே பயப்படுவாங்க. இத்தனை கட்டையை நம்ம தூக்கிட்டு போறோமே அப்படின்னு கட்டையை பார்த்துட்டு பயப்படுற வாசிக்கிறவங்க, கட்டையை பார்த்துட்டு பயப்படுறவங்க நிறைய மிருதங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா மிருதங்க கட்டையே ஒருத்தரை பார்த்து பயப்படுது அப்படின்னா என்ன அடிக்க போறானோ அப்படின்னு சொல்லி ஒரு மிருதங்க கட்டையே பயப்படுதுன்னா ஐத்தான் மோகன்தாஸ் அவர்களுக்கு மட்டுமே. இந்த இடத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு இணையாக மரியாதைக்குரிய காரைக்குடி கண்ணன் அவர்கள் இங்கே ட்ரிபிள் பேம்பர்ஸை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிரிக்கவே மாட்டியா? பேச போறேன். இந்த வாத்தியத்தை நான் வாதிச்சு பழகணும்னு இந்த வாத்தியத்தை நிறைய பேர் வாசிக்க முடியாது. இந்த வாத்தியத்தை நான் வாசிப்போம்னு பார்த்தேன். அதாவது வீட்டுல வேணான்றாங்க. எதுக்கு நாக்கு துட்டாய் போயிருக்கா? எங்களுக்கு தாயும் நன்மையாக விடக்கூடிய தாளத்தை சேர்த்து ஒரு மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை டேனட்டு கட்டி நமது காசி அவர்கள் இங்கே தாளத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார்.
பாச்சு போட்ட ஒரு போட்ட பாட்டு விட்டு நிறைய போட நம்ம கடை வீதி கலகலக்கும் அவன் நடந்து வந்தான் நம்ம பஸ் ஸ்டாண்டு பலவலக்கும் ஒரு பச்சை கிளி அவன் பின்னுக்கு வந்தான் அவன் பின்னி முடிச்ச அவன் வெட்ட தடையும் அவன் இட்டு எடுத்து அவன் பச்ச தடையும் துணி ஒன்ன போட்டதப்ப சுண்டி சுண்டி வந்து கடை வீதி கலகலக்கும் அவன் நடந்து வந்தான் ஒரு சித்தார பூங்கொடிக்கு சித்தாடத்தான் எடுத்து சிறந்து சிரிக்கையிலே வெள்ளி கொடு செதுக்கு சொன்னால சம்மதம் சொன்ன கையை பிடிச்சா வெட்டுக்குவா கல்யாணம் பண்ண நான் வைக்கப்படுவா உடனே ஐயோ வடமே ஐயோ சம்மதம் சொல்லு இந்த இடமே இந்த சுழவே கடவீதி கலகலப்பு நீனும் ஒரு நோக்கத்துலதான் இருக்கா போல இருக்குது. கண்ணுக்கு அழகாக காண்பதற்கு ஒளியாக கல்யாணம் காதல் விழா தேர்தல் விழா ஆகியவைகளுக்கும் திருமணையிலே ஒளிமொழி அமைக்க சமதுகிறோம். நாங்கள் எங்கு சென்றாலும் மறக்க முடியாத அளவிலே ஒளிமொழியை செய்து கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய ஒளிமொழி அது கொட்டகை அமைப்பாளர் பாலு ஆடியோ நிறுவனம் செல்வம் நமது கிராமத்திற்கே பெருமை சேர்க்கின்ற அளவிலே நமது மருதம்பட்டியிலே பிறந்து தமிழகம் முழுவதும் ஒரு சிறந்த ராஜ நடிகையாக வளம் வந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி மரியாதைக்குரிய உங்கள் எம்ஏ திலகவதி அர்ஜுனன் ராஜ நடிகை அன்பு உள்ளம் நாடகத்தை சிறப்புரை அமைத்துள்ளார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு பக்தபடி பொதுமக்கள் திரளாக வருகிற இப்படிக்கு மருதம்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் என்றும் உங்களது முன்னால் பேசிக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த உங்களில் ஒருவன் வெள்ளச்சாமி பப்பா புரிந்தால் மன்னிக்கவும் என்பதை கேட்டுக்கொண்டு பொண்ணு விளைகிற பூமியிடா விவசாயத்தை பொறுப்பாயிருந்து கவனிப்போமடா உண்மையா உலகிற நமக்கு எல்லா நன்மைகளும் ஓடி வந்து கூடுமடா மனப்பாறை மாடு கட்டி ஏறு பூட்டி பறித்து